வேலுபரியின் மௌனத்தீவு தொடர் நாவல் அத்தியாயம் 3. வீட்டில் ஆச்சரியம். அணிவகுப்புக்கு நேரமாகிவிட்டது என்று எண்ணி சட்டென்று விழித்தான் வேலன். படுத்திருந்த கட்டில் வழக்கத்தை விட கொஞ்சம் விசாலமாக இருந்ததோடு எதிர்கட்டிலையும் காணவில்லை, பாரியும் இல்லை. கண்ணை கசக்கிக் கொண்டு மறுபடியும் உற்றுப் பார்த்தபோது தனது வீட்டில் இருப்பதை உணர்ந்தவன் மீண்டும் போர்வையை இழுத்து மூடிக்கொண்டு தூங்கிவிட்டான். வேலனின் தாயார் விடியற்காலையிலே எழுந்து வானொலியில் நாம சங்கீர்த்தனங்களைக் கேட்ட வண்ணம் தனது வழக்கமான வீட்டு வேலைகளை முடித்தபின், தம்பி, ஆமிக்காரங்கள் 8 மணி வரைக்கும் நித்திரை கொண்டால் நாட்டை யார் பாதுகாக்கிறது? எழும்பு, எழும்பு என்றபடி தேநீர் கோப்பையுடன் வேலனின் அறைக்குள் வந்து அவனது கட்டிலில் அமர்ந்தார். என்றும் போலவே வேலனும், அம்மா, நான் ஆமிக்காரன் இல்லை, நேவிக்காரன். அதோட நான் டியூட்டில இல்லை, வீட்டில இருக்கிறேன். அதனால எத்தனை மணிக்கு வேணுமானாலும் எழும்பேலும் என்று சொல்லிக்கொண்டே போர்வையை விலக்கி எழும்பி அமர்ந்து கொண்டான். அது பரவாயில்ல, ஆனா போட்டுக் கொண்டு வந்த உடுப்பை கூட மாத்தாம விடிந்த பிறகும் நித்திரை கொள்ளுறத விட்டுட்டு எழும்பிப் போய் குளி என்று அம்மா சொல்லவும் வேலன் துவாயை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் சென்றான். விடியற் காலையிலேயே பாரியின் குரல், இங்கே எப்படி? பாரியோடையே சுத்திச் சுத்தி இப்ப எங்க போனாலும் அவன்ற குரல்தான் எனக்கு கேட்டுக் கொண்டிருக்கு. குளிக்கேக்க கூட அவன் கதைக்கிற மாதிரியே கேட்டுச்சுது, தெரியுமோ என்று சொன்னபடி தலையைத் துவட்டிக் கொண்டே சமையலறைக்குள் நுழைந்தான் வேலன். உனக்கு மனவியாதி ஒண்டுமில்ல, நான் தான் அம்மாவோட கதைச்சுக் கொண்டிருக்கிறேன் என்றபடி அம்மாவின் தோசைகளுக்கு ஒருகை பார்த்துக் கொண்டிருந்தான் பாரி. உன்னை வீட்டில தேட மாட்டாங்களோ? விடியக்காலமையே எழும்பி ஊர் சுத்தக் கிளம்பி விட்டாய் என்ற வேலனின் கேள்விக்கு, அம்மாவப் பார்த்து நிறைய நாளா போச்சு, அதுதான் ஒருக்கா அம்மாவையும் எட்டிப் பார்த்துட்டு உன்னையும் வெளியே கூட்டிக் கொண்டு போகலாம் என்று வந்தன் எனப் பதிலளித்தான் பாரி. பாலர் பாடசாலை காலத்திலிருந்தே வேலனும் பாரியும் இணைபிரியா நண்பர்கள். வேலனின் தாயாரும் பாரியை தனது இன்னொரு மகனாகவே கருதினார். பாரியின் வீட்டில் அவனது அப்பா, அக்கா, அக்காவின் கணவர் எல்லோரும் இருந்தபோதும் எப்போதும் அவன் வேலன் வீட்டில்தான் அதிக நேரத்தைக் கழிப்பான். வேலன் கடற்படையில் சேர முடிவு செய்தபோது எந்தவித தொலைநோக்குமின்றி அவனோடு செல்ல வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக பாரியும் கடற்படையில் இணைந்து கொண்டான். எனக்கும் தோசை வச்சிருக்கீங்களா, இல்லாட்டி எல்லாத்தையும் அவனுக்கே குடுத்து முடிச்சிட்டீங்களா என்று வேலன் அம்மாவிடம் கேட்க, அம்மா சிரித்துக்கொண்டே வேலனுக்கும் தோசையை பரிமாறினார். நேற்று ஒரே கோவில் தரிசனமாமே என்றார் அம்மா. என்னத்தப் பேசுறது, போனது என்னத்துக்கோ, நடந்தது வேறென்னவோ என்று வேலன் சலித்துக் கொண்டான். ஓ, பாரியும் அதைச் சொல்லித்தான் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறான். அங்க மட்டுமில்ல, எல்லா இடத்திலையுமே நிறைய சைவக் கோயில்கள் காலனித்துவ காலத்தில நாசமாக்கப்பட்டது. அவங்கள் முக்கியமா தங்கட மதத்தை பரப்பவும் கொள்ளையடிக்கவும் தானே இங்க வந்தவங்கள். ஏன், உங்கள் 2 பேருக்கும் சங்கானைச் சந்தைக்கு பக்கத்தில் இருக்கிற செபஸ்தியர் தேவாலயம் பற்றித் தெரியாதோ? சரி, இதுகளை விட்டுப் போட்டு முதல்ல சாப்பிடுங்கோ. வீட்டில நிறைய வேலை கிடக்கு. அப்பிறகு ஊர் சுத்தப் போகலாம். மேல் மாடி அறையெல்லாம் தூசி பிடிச்சு கிடக்கு. உன்ற தம்பிக்கும் ஒரே படிப்பு, டியூஷன் என்று நேரம் கிடைக்கிறேல்ல. இப்ப கூட அவசர அவசரமாகச் சாப்பிட்டுட்டு ஓடினதை பார்த்த நீங்கள்தானே? 2 பேரும் வடிவா சாப்பிட்டுட்டு மேல் மாடியச் சுத்தப்படுத்தி விடுங்கோ என்று அம்மா கூறினார். வந்த முதல் நாளே டியூட்டியா? இதுக்கு நேவி கேம்ப் பரவாயில்ல போல என்றான் பாரி. உன்னை யார் விடியக்காலமையே இங்க வந்து தலையைக் குடுக்கச் சொன்னது? வா, போய் வேலையை பாப்பம், வேற வழியில்லை என்று சொல்லிக்கொண்டே எழுந்தான் வேலன். வேலனின் வீடு சுண்ணாம்புக் கற்களால் கட்டப்பட்டு பின்னாளில் செங்கற்களைக் கொண்டு புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட ஒரு பெரிய நாற்சார மாடி வீடாகும். தரைத்தளம் 8 அறைகளையும் மேல்மாடி மிக விசாலமான 6 அறைகளையும் கொண்டது. பார்ப்பதற்கு பழமையானதாகவும் அழகாகவும் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் முழு வீட்டையும் சுத்தம் செய்வதென்பது சாத்தியப்படாது. தினசரி பயன்பாட்டில் இல்லாத மேல்மாடி அறைகளை தனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சுத்தம் செய்யும் வேலன் சில வருடங்களாக ஊரிலில்லாத காரணத்தால் அவை சற்று தூசி படிந்தே காணப்பட்டது. சுத்தம் செய்யும் வேளைகளில் கூட அந்த அறைகளில் இருந்த பழைய பெட்டிகளை திறந்து பார்க்க வேண்டுமென்று எப்போதுமே அவனுக்குத் தோன்றியதில்லை. ஆனால் இன்று தமக்காக ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துக் கொண்டிருப்பது தெரியாத நண்பர்கள், பயனற்ற பழைய பெட்டிகள், துணிகள் எல்லாவற்றையும் இன்றைக்கே வீசிவிட வேண்டும் என்ற முடிவோடு கைகளில் துடைப்பங்களுடன் படிக்கட்டுகளில் ஏறினர். மேல் மாடி அறையிலிருக்கும் பல பயன்படுத்தப்படாத பொருட்கள்
வேலனின் மூதாதையரது பூர்வீகச் சொத்துக்கள் என்று கூறியே அவற்றை எரியவிடாமல் சேர்த்து வைத்திருந்திருந்தார் வேலனின் அம்மா. ஆனால் அவற்றால் எந்தப் பயனும் கிட்டப் போவதில்லை. இன்று எல்லாவற்றையும் வெளியே எடுத்து எது தேவையானது எது தேவையற்றது என்று பிரித்துப் பார்த்து ஒரே அடியாகச் சுத்தம் செய்துவிட வேண்டும் என்று வேலன் முடிவு கட்டினான். ஒட்டடை நிரம்பியிருந்த அறைகளை ஒவ்வொன்றாகத் திறந்து அவற்றிலிருந்த பெட்டிகளை பொறுமையாக ஆராய்ந்த வேலனும் பாரியும் பயன்படுத்த முடியாத பழைய பொருட்கள், துணிமணிகளை குப்பைக் கூடைக்குள் போட்டுக் கூட்டித் துடைத்தனர். கடைசியில் 6வது அறையை வேலன் திறக்க, களைத்துப் போன பாரி அறையின் நடுவிலேயிருந்த ஒரு மரப்பெட்டி மேல் அமர்ந்து, "இனி என்னால் முடியாதடா" என்றான். இன்றே இந்த வேலையை முடித்துவிட வேண்டும் என நினைத்த வேலன் விளையாட்டுக் கோபத்துடன் பாரிக்கு மேல் ஒரு கயிற்றை ஏறியவும், ஐயோ பாம்பு என்று அலறியபடி துள்ளி எழுந்த பாரி அவனுக்கு பின்னே இருந்த அலுமாரியின் மீது மோதி அதன் மேலிருந்த பழைய தகரப் பெட்டி ஒன்றைக் கீழே விழுத்தினான். விழுந்த வேகத்தில் பெட்டியின் மூடி திறக்க, "இதென்னடா இது? வீட்டுக்குள்ள டச்சுக்காலப் பெட்டியெல்லாம் இருக்கு" என்று தலையை தேய்த்தபடி சொன்னான் பாரி. "அடேய், டச்சுக்காலத்தில எங்களிட்ட எங்கேயடா தகரப் பெட்டி இருந்தது" என்றபடி பெட்டியை தன் பக்கம் இழுத்தான் வேலன். "அறைகளைச் சுத்தப்படுத்தச் சொன்னால் ஏனடாப்பா எல்லாத்தையும் பரவி வச்சிருக்கிறீள்" என்றவாறு உள்ளே வந்த அம்மா இருவருக்கும் மோர் கொடுத்துவிட்டுத் திரும்பிச் சென்றார். அங்கிருந்த பெட்டிகளிலேயே மிகவும் பழையது இதுதான் போலும். பெட்டிக்குள் செல்லரித்த பழைய பத்திரங்களும் சில பழந்துணிகளும் காணப்பட்டன. அந்தப் பொருட்களுக்கு அடியில் ஒரு சிறிய, அழகான, மிகுந்த வேலைப்பாடுகளுடன் கூடிய மரப்பெட்டி காணப்பட்டது. இப்போது செய்யப்படும் மரப்பெட்டிகளில் அவ்வாறானதொரு நேர்த்தியையும் அழகையும் காண முடியாது. மோரைக் குடித்துக்கொண்டே அந்தப் பெட்டியை எவ்வாறு திறப்பது என்று வேலனும் பாரியும் ஆராய்ந்தனர். சமகாலத்தில் நாம் அறிந்த பெட்டிகளைப் போல் பூட்டும் திறப்பும் கொண்ட பெட்டியல்ல அது. உண்மையிலேயே பாவனைக்குப் பயன்படுத்தும் மரப்பெட்டிதானா என்று வியக்கும் அளவுக்கு நேர்த்தியாகச் செதுக்கப்பட்டிருந்தது. ஆயுதங்கள் எதையும் பயன்படுத்தித் தெண்டித் திறந்துவிடலாம் என்று பார்த்தால் எங்கேயும் அதற்கு இடைவெளி எதுவும் தெரியவில்லை. ஒருவேளை அது மாயப் பெட்டியோ என்று எண்ணத் தோன்றியது. பெட்டியின் மேற்பரப்பில் முன்பின்வாட்டிலும் பக்கவாட்டிலும் அசைக்கக்கூடிய இரகசியப் பூட்டு ஏதாவது தெரிந்தால் அவற்றைச் சரியாக அசைப்பதன் மூலம் சுலபமாக திறந்துவிடலாம் என்று எண்ணிக்கொண்டே வேலன் அதிலுள்ள மரக்கீற்றுகளை அசைத்தபோது பெட்டி திறந்து கொண்டது. உள்ளே பழுப்பு நிறத்திலான ஒரு மேலங்கியும் மெல்லிய கயிற்றினால் சுற்றப்பட்ட ஒரு பனை ஓலை ஏட்டுக்கட்டும் காணப்பட்டது. ஏட்டுக்கட்டை பார்த்த வேலனுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் தனது வீட்டில் பழைய ஏடுகளை அவன் எப்போதும் பார்த்ததில்லை. அதில் எழுதியிருப்பது என்னவாக இருக்குமெனச் சிந்தித்தபடியே அதனோடிருந்த மேலங்கியை பரிசோதித்தான். ஆண்களுடையதா அல்லது பெண்களுடையதா என்பதை சரியாக அடையாளம் காண முடியாத வண்ணம் இருந்த அந்த மேலங்கியின் இடதுபுற நெஞ்சு பகுதியில் பிரிஷனெய்ரோ இலக்கம் 109 என்று கபில நிறத்தால் எழுதப்பட்டிருந்தது. எழுதியிருந்தது ஆங்கிலம் அல்ல, ஆனால் வேறொரு ஐரோப்பிய மொழி என்பது இருவருக்கும் தெரிந்தது. பாரி தனது மொபைல் போனை எடுத்து அந்தச் சொல்லை கூகுளில் தேடியபோது போர்த்துகீச மொழியில் அது சிறைக்கைதி என்று காட்டியது. வேலா, கோணேசர் கோவில் போயிட்டு வந்ததிலிருந்தே எனக்கு காண்ற இடமெல்லாம் போர்த்துக்கேயர் போர்த்துக்கேயர் என்றுதான் தெரியுது. எதுக்கும் இந்த போன்ல என்ன தெரியுது என்று நீ ஒர்க்கா பாரேன் என்று நீட்டியபோது, அது போர்த்துக்கேய மொழிச்சொல்தான் என்றான் வேலன். அந்த மேலங்கி போர்த்துக்கேயரால் சிறைவாசம் அனுபவித்த ஒரு கைதியின் சீருடை என்பது திட்டவட்டமாகத் தெரிந்தது. ஏட்டுக்கட்டை கையிலெடுத்த வேலன் முதலாவது ஓலையில் எதுவும் காணப்படாததால் கட்டை மெதுவாக பிரித்து உள்ளே இருந்த ஓலையை பார்த்தபோது தமிழ் எழுத்துக்களை அடையாளம் காணக்கூடியதாயிருந்தது. ஆனால் அதில் என்ன எழுதியிருக்கிறது என்பது சரியாக விளங்கவில்லை. தற்போது கடுதாசியில் எழுதும் தமிழ் எழுத்துக்களுக்கும் பல நூற்றாண்டு காலங்களுக்கு முன் ஏடுகளில் எழுதப்பட்ட எழுத்துக்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. தமிழ் எழுத்துக்கள் காலங்காலமாக மாறிக்கொண்டே வந்திருக்கிறது. போட்டது போட்டபடி கிடக்க வேலன் அந்த ஏட்டுக்கட்டை தூக்கிக் கொண்டு எழுந்தான். வேகமாக படிகளில் இறங்கி தனது அறையில் இருந்த மேசைக்குச் சென்ற வேலன் அதிலிருந்த எழுத்துக்களையும் அடையாளங்களையும் ஏதாவது ஒரு செயலியில் உள்ளிட்டு மொழி மாற்றம் செய்து பார்க்கலாமா என முயற்சி செய்து தோல்வியுற்றான். பழந்தமிழ் அகராதிகளில் தேடியும் பெரிதாக எந்த பயனும் கிட்டவில்லை. மாஸ்டரிடம் போனால் ஏதாவது தேரும் என்று பாரி கூறவே
வேலனுக்கு கணேசலிங்கம் ஆசிரியரின் ஞாபகம் வந்தது. அந்த பெட்டி யாருடையது? இங்கே எவ்வாறு வந்தது? என்ற பல கேள்விகள் வேலனின் மனதை நெருடியது. அம்மாவிடம் கேட்கலாமே என்று எத்தனித்தபோது, வேலையெல்லாம் முடிச்சிட்டியளா? என்று கேட்டுக்கொண்டு அம்மாவே அறைக்குள் வந்துவிட்டார். இது என்னடா ஏடு மாதிரி இருக்கு? உண்மையான ஏட்டுச்சுவடியா இல்லாட்டி பிளாஸ்டிக்ல செய்த விளையாட்டுப் பொருளா? எங்க இருந்து வந்தது? இதுல என்ன எழுதிக் கிடக்கு? கேள்விகளை அம்மா அடுக்கியதைக் கேட்ட வேலனுக்கு இன்னும் புதிராயிருந்தது. மேலதான் கடைசி அறைக்குள்ள இருந்தது என்று பதில் கூறிய வேலன், அம்மாவுக்கும் இதைப் பற்றி எதுவும் தெரியாது என்றால், வேறு யாரிடம்தான் போய் கேட்பது என எண்ணினான். சரி சரி என்று சொல்லிக்கொண்டே அம்மா சமையலறையை நோக்கிச் சென்றார். முதல்ல இதுல என்ன எழுதியிருக்கிறதென்று அறிய வேணும். அப்பதான் ஏதாவது தெரிய வரும். ஆனாலும் எங்களுக்கும் போர்த்துக்கேயருக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு போல. இல்லாட்டி ஏன் போர்த்துக்கேயர் பற்றின கதை போற இடமெல்லாம் வருது என பாரி முணுமுணுத்தான். நீயாக ஏதாவது உளறிக் கொண்டிருக்காமல் பேசாம வா. முதல்ல கணேசலிங்கம் மாஸ்டரிட்ட போய் இதில் என்ன இருக்கென்று வாசிச்சிட்டு வருவம் என்று கூறியபடி ஏட்டுக்கட்டை எடுத்து பத்திரமாக ஒரு துணியில் சுற்றி இன்னும் ஒரு பையில் வைத்துக்கொண்டு வாசலை நோக்கி நடந்தான் வேலன். பின்னே சென்ற பாரி, அம்மா நாங்கள் பக்கத்தில போயிட்டு வாரம் என்று கூறியபடி தனது மோட்டார் சைக்கிளில் சாவியை போட்டுத் திருகினான்.